ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நான் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சுன்ற வீடியோ லாஸ்ட்டாக போட்டிருப்பேன். இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியலை. ரொம்ப மனதைரியம் அதிகமாக இருக்குன்றதுக்கு எல்லா விஷயத்தையுமே தாங்கிறதுக்கு எனக்கு அது அதிகமாகவே இருக்குன்றதுனால தான் கடவுள் சோதனையாக கொடுத்துட்ருக்காருன்னு மட்டும்தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. வேணா நம்ம என்ன பண்ண முடியும், அப்படி நம்ம பாசிட்டிவாக யோசித்து தான் நம்ம மைண்டை நம்ம ஃப்ரீயாக வச்சுக்க முடியும். வேறு வழி கிடையாது. எனக்கு இது இப்படி நடந்துருச்சு, அவங்களுக்குலாம் அப்படி இருக்கே அப்படின்னு நினைக்காம நமக்கு என்ன நடக்குது, நமக்கு என்ன இன்றைக்கி கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்றத மட்டும் யோசிச்சே இந்த மாதம் ஒரு 15 தேதியிலேருந்தே பிரச்சனை தான். வண்டி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. வண்டி இல்லாமல் வேலைக்கு போகிறது கஷ்டம், வேலைக்கு போய் தான் ஆகணுன்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. எப்படி ரொம்ப எவ்வளோ தான் தைரியமாக இருந்தாலும் ஒரு சில டைம்ஸ்லாம் ஏண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. இருந்தாலும் என்னை நம்பி மக்கள் நிறைய பேர் என்கிட்ட கார்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கடைசி வரலும் எல்லாமே நல்லபடியாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற தைரியம் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் என்னை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டே இருக்குது. அதனால தான் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நான் அன்றாடம் பார்க்குற வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ தான் ஒரு 13,000 14,000 வண்டி இன்ஜின் பிரித்து வேலை பார்த்தோம். இப்போ என்னென்னா அது ஸ்லோ ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபால்ட் வந்துருக்கு. அதாவது நம்ம வண்டியை ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே முன்னையும் பின்னையும் வருது. அந்த மாதிரி இருந்தால் நம்ம ரொம்ப லாங்கெல்லாம் போகவே முடியாது, அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் நேற்று ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்க பிரித்து பார்த்துட்டு ஒன்றுமே சரியாக அவங்க பண்ணி கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் சொல்லிட்டேன், எப்படியோ என்னமோ நீங்கள் நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்துருங்க, கொஞ்சம் முடிஞ்ச அளவு சீக்கிரம் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது. ஒரு சில விஷயத்துக்கு போராட்டங்கள் வரும்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே வாழ்கிறதே ரொம்ப போராட்டமாக இருக்குது. இன்றைக்கி எப்படி நடக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டே இருக்கும் போல இருக்குது. பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, நிறைய ஆம்பளைங்களும் மனசுக்குள்ளே சொல்ல முடியாத வழிகளை வச்சுட்டு தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. தான் குடும்பத்துக்காகவும் நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காகவும் நிறைய வேலை பார்க்குற இடத்துல அவமானம் நடந்தால் கூட அதை வெளியே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அது சிங்கிள் மதராக இருந்து ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்தோன்னா அதுக்கு பல பேர் கட்டுவாங்க அந்த சமூகத்தில். அதெல்லாம் மீறி தான் நம்ம ஏன்னா அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம நிம்மதியாக வேலை பார்க்க முடியாது. நம்ம வேலைக்கு போனால் நம்ம சாப்பிட முடியும், நம்ம பிள்ளைங்களை ஏதோ படிக்க வச்சு 4 காசு சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம வளர்த்து விட முடியும். அவங்க நம்மளை இதை சொல்கிறாங்க, இவங்க அப்போ இதை சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம அதை காதில் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இருக்க நம்ம மன உளைச்சல் தான் அதுக்குமே தவிர அதுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்க போகிறதே கிடையாது. நான் இப்போவும் என்ன சொல்கிறேன், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் தனியாக நின்று போராடி அதிலிருந்து வர சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. அதை தான் நான் 2022லேருந்தே எனக்கு நிறைய வேலை பார்க்குற இடத்துல துரோகம், இனியே சுற்றி உள்ளவங்க அவங்களாம் நல்லா இருக்கட்டும், நான் கடவுள் நினைக்கிற யாரையுமே எதுவும் சொல்ல விரும்பலை. எல்லாருமே நல்லா இருக்கும், நம்மளை விட்டு போனவங்களும் நல்லா இருக்கணும், நமக்கு துரோகம் பண்ணவங்களும் நல்லா இருக்கணும். கடவுளும் நம்ம இப்படியே வச்சுக்க போகிறது கிடையாது. நமக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம எந்திரிச்சு அன்றாடம் பார்க்குற வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் என்னன்னா நம்ம பார்க்குற வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம கடவுள்கிட்ட வைக்கிற பக்தியாக இருந்தாலும் சரி, அதுக்கு எந்த பலனையுமே நம்ம எதிர்பார்க்காம இருந்தால் மட்டும்தான் நம்ம மேலே முன்னேற முடியும். நான் ஒரு விஷயம் யோசித்து வச்சுருந்தேன், ஆனால் அதுக்கு ஏறுமாறாக நடக்குது. அதுவும் நல்லதுக்கு தான் நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா அந்த விஷயத்தில் போய் நான் எனக்கு அதில் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு கூட கடவுள் என்னை தடுத்து வச்சுருக்கலாம். அப்படி தான் நான் நினைக்கிறேனே ஒழிய என்ன ஒரு 2 வண்டி இப்போ கிராமத்துக்குள்ளெல்லாம் போனால் வண்டி இருந்தால் தான் போக முடியும். ஒரு சில வில்லேஜ்லலாம் பஸ்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வண்டி இப்படி இருக்கே அப்படின்ற கவலை மட்டும்தான். நானும் ஒவ்வொரு நாளாக வேண்டிகிட்ருக்கேன், வண்டி பழையபடி திரும்ப வரணும், நான் பழையபடி இருக்கணும் அப்படின்ட்டு. இன்ஜின் வேலை வச்சாலே அப்படி இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வண்டி நல்ல வண்டி நீங்கள் போட்டாலும் இது மாதிரி வண்டி வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. பார்ப்போம், எல்லாம் நன்மைக்கேன்ற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கு. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.